இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவங்க எவ்வளவு குழப்ப தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். அடுக்களவு குறைச்சு மாற்றி போட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. பேசாதீங்க. கோட்டை கட்டுறதுக்கு போடுறனாயா போதுமா? அதே மாதிரி இந்த அரண்மனை எப்படி நடக்குதோ அதே மாதிரி உனக்கு சொந்த அரண்மனை கட்டுறாயா. இது சத்தியமா அடியா. நான் இருக்கிற தகுதி மண்ணில் இந்த காரியத்துல எப்படி நடத்தணும் அதே மாதிரி கூட வந்து நிற்பனப்பா. எந்த காரியத்தை பத்தி கவலைப்படாத. அதே மாதிரி உன்னோட கைமாறி தரணாயா கூடவே வந்து நிக்கிற. அரண்மனைக்கு உத்தரவு போட்டாச்சு. இது சத்தியமா இந்த பிடிச்சுக்கோ. இந்த போறேன் போ. சந்தோஷமா போறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. பெருந்துறையிலேருந்து செந்தில்குமார், என் மனைவி ராதாங்க. அப்பா வந்து யூடியூப்பில் தான் பார்த்துட்டு வாக்கெல்லாம் கேட்குறத பார்த்துட்டு நாங்கள் யூடியூப்பில் மூலியமாக தான் பார்த்துட்டு வந்தோங்க. வந்து இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 9 மாதத்தில் நாங்கள் அப்பாவை முழுசாக நம்பி வர்றோம். நாங்கள் பெருந்துறையிலேருந்து வந்துட்டுருக்குறோங்க. இந்த 9 மாதத்தில் எங்கள் லைஃபே அப்படியே வந்து அப்பா பரட்டி போட்ட மாதிரி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு தொழில் வந்து சரியாக இல்லாமல் இருந்தது. உடனடியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. இடம் வந்து 2 இடம் கிட்டத்தட்ட 13 வருஷமாக விற்காமல் இருந்த இடம். அந்த 2 இடத்தையுமே விற்று எங்களோட எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுவும் எங்களுக்கு புதுசாக ஒரு வீடும் வாங்கி தரேன்னு வாக்கு சொல்லியிருக்காருங்க. வீடும் வந்து இப்போ எங்களுக்கு பார்த்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் அப்பா வந்து நாங்கள் உயிருள்ள வரல நாங்கள் வந்து அப்பாவுக்கு நாங்கள் சேவை செய்கிறதுக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்றதுக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டுருக்குறோம். எங்கள் தலைமுறையே வந்து அப்பாவை நாங்கள் நினச்சி பார்ப்போம். அதே மாதிரி எங்கள் சத்குரு அப்பா வந்து எங்களுக்கு ஒரு பூர்ணமான வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு தகப்பனாக இருந்து அவர் எங்களை வந்து காப்பாற்றிட்டு வர்றாரு. நாங்கள் என்றைக்கும் எங்கள் உயிருள்ளவர்கள் எங்கள் குடும்பமே வந்து அவருக்கு அடிமையாக இருக்காத நாங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறோம். அதே மாதிரி எல்லோரும் நம்பி வாங்க. வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா எல்லா காரியம் நிறைவேறும். நம்ம நினைக்காதே அப்பா நடத்தி கொடுப்பாரு. ஐயா எதை பத்தி போட்டு குழப்பிட்டு நிக்க கூடாது. புரிஞ்சுதா? உனையும் நீக்கி கொட்டு மிளகு போட்டு இதே பட்டு நிறுத்தி காமிக்கனாயே ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. அம்மாவாசைக்குள்ள ஆடிப்பூ பொறிச்சு சோறு செலவு பார்க்கறேன். துணிஞ்சுப்போ கூடவே வர்றேன். போ வரப்போ தாயே அடியா காரியம் கை கூடன்னு சொல்லி என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு ஐயா நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். சந்தோஷம் புரியுமா? நீயுமே அன்னதானம் பண்றதுக்கு பொருள் கொண்டு உதவி பண்ணிக்கிறியப்பா. பயப்பட வேண்டாம். எந்த குழப்பத்துக்குன்னு 72 மணி நேரத்தில் விட கொடுத்தாரு. போதுமா? போ வரம்போ தாயி விண்ணப்பட்டு நிக்கிற பட்டி விண்ணப்பட்ட பட்டி ஒன்று சேர்த்த முடியாம முடிச்சுட்டு நின்னியா. பட்டியல வந்து ஏன் இதோட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது. என் பட்டியல வந்து கையெழுந்ததுக்கு அப்புறம் பட்டி கூட சேர்த்திருக்கா. இனி தேடி வந்துரு பத்திரமா கைப்பற்றிக்கணும். போ வரம்போ.
அடியா 1.5 ஏட்டுக்கு வரனாயா, புரிஞ்சுதா? அதே மாதிரி கையெழுத்தால நல்லபடியா நடக்குமாயா. அதே மாதிரி பூமி விற்பனையை முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இந்த கார்த்திகை கடைசிக்குள்ளார அதுக்கு உத்தரவு போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. அதே மாதிரி பவுன் 5 பவுன் காணாத போச்சு அப்படின்னு மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிறியாயா. அது அடமானத்துக்கு போய் நிக்கிறப்பா, திருட்டு போகல, புரிஞ்சுதா? இது வேற சமாச்சாரம் நடந்து போச்சு. பொருள் வந்து சேரு. இது சத்திய வாக்கு, எடுத்த இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா? அப்படி போக்குவரத்துல வச்சுக்கா. போதாயி வர்ற புளியம்பட்டி அடியா, நான் இருக்கிற தகுதி மண்ணில் வாடகைக்கு வரணும்னு சொல்லி உத்தரவு கேட்டு நிக்கிறியாயா. இதுக்கு உத்தரவு இல்ல, அவசரப்படாத. கேட்டு வந்தவங்க வருவாங்க, முடிச்சு கொடுத்துறேன். வியாபாரம் இந்த வாரத்தோட முடிக்கணும். ஐயா ஆனா ஒட்டி மக இன்னைக்கு கல்யாண காரியம் கொஞ்சம் தவிர்த்து வந்துட்டு இருக்குது. தொழில் முறை இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. இதுக்கு நல்ல விட கொடுத்து நல்லது குடும்பம் கேட்டு நிக்கிறியா. தொழிலுக்கு உத்தரவு போட்டாச்சப்பா, தேடி வருது. 2 வந்து அமைஞ்சது நின்று போச்சு, வந்து சேருது, புரியுதா? அது போக கங்கண காரியம் கொஞ்சம் போது தை மாசம் தடை போட்டு கொடுத்தாரு. போதுமா? போகிறப்போ தாயி ஏனா தானா நிக்கிறே பட்டியல இல்லையா தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில பிடிச்சி நிக்கிறோமோ அதே போல வட்டி அத்தி இன்னைக்கு அக்னி முனமேல் நிக்கிறாயா. இன்னைக்கு தொட்டதெல்லாம் சிக்கலாகி தாயி இன்னைக்கு எல்லா விதத்திலையும் சிக்கலா நிக்கிறாயா. எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது. இந்த காரியத்துக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்த்து போச்சு. தொழிலும் சின்னாபின்னப்பட்டு, வட்டியும் சின்னாபின்னப்பட்டு, மொத்தத்துல இன்னைக்கு உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. வட்டி மொண்டிக்கட்டு போட்டு வச்சிருக்கிறாயா. 3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறாயி. சில விஷயம் கைவிட்டு போயிடுது, அதையும் வீட்டு போல தகுதி மண்ணில் பேசி நான் சொல்லணும். போகிறோம் ஐயா. இன்னைக்கு தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் கை மாறுது, கொஞ்சம் சிக்கலா நிக்குதுன்னு சொல்லி வந்து கேட்டு நிக்கிறியா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்க இப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் மங்கம் இல்லாம சில வியாபாரம் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுட்டியா? அதெல்லாம் பயப்படாத. அதெல்லாம் எந்த விதத்துல கை விட்டு போகாது. என்னை வந்து இப்ப கையேந்திட்டீங்களா, போய் நீ பொழுதுக்குள்ளாரி விட்டதை மீட்டு தந்துடுறேன். போதுமா? போகிறோம்போ அடியா தாயி ஹோட்டலில் நீ காரியம் சேதாரமாய் நிக்கிறாயா. புரியுதா புரியலையா? உடைச்சுக்கலாமா? மரபொருள பேசுறேன், மரபொருள சொல்லணும். நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு அக்னி முனமேல் நிக்கிறாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சாணேறி முளைஞ்சரிக்கி கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம காரியமும் கை கூடாம இன்னைக்கு ஏனாதான நிக்கிறாயா. தோட்டத்தெல்லாம் நட்டமாகி இன்னைக்கு நல்ல காரியத்துக்கு உத்தரவு இல்லாம மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. எல்லாமே அந்த பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குது. பட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. இன்னும் சில குழப்பமெல்லாம் இருக்குதாயா. அந்த குழப்பத்துக்கு கத்தனைக்கு இந்த கருப்பை கூட வந்து நிக்கிற அக்னிமன் இல்ல. பயப்பட வேண்டாமாயா. குண்டும் போதுமா நிக்கிற போன்ற பட்டி அதை அத்தனை எடுத்து களைஞ்சு ஊத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு கொடுக்கறாயா. எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்தை முறையா முறை போட்டு கும்பிட்டு அந்த ஆயாவை விடாத கும்பிடு கூடவே வந்து நிக்கிறேன். இந்த ஐயா போக்குவரத்துல வச்சுக்கோ. புரிஞ்சுதா தாயி? போகிறோம். ஆணுக்கு தாய்ந்தா போடுமா தாயி கூட பிறந்த கண்டுபிடி தங்க டாக்டர் ஆகணுமா? ஆக்கிடலாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் டான்ஸ்மா நிக்குது, கவலைப்பட்டு நிக்கிற, அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அவனை மறைச்சு முடிக்கி படிக்க வச்சு பட்டம் வாங்கி கொடுத்துருனாயா. போதுமா? அது போக நீயும் சில குழப்பத்தையெல்லாம் வச்சு நிக்கிற. குடும்ப ரீதியா வர குழப்பம் இந்த திருவிழாக்களை முடிச்சு கொடுத்துருனாயா. வாரிசு அது போக பெரிய சில சிக்கலை நிக்குது. அந்த சிக்கலையுமே எண்ணி 60 நாள்ல முடிக்கிறது. போதுமா? போகிறோம். அடியா ஒட்டி மக தேவாதி சிக்கலுக்கு வந்து நிக்கிறாயா. குற்றம் குறையாது, கொண்டப்பு வாடாதுங்கிற மாதிரி இருந்த வட்டி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. இல்லையா? ஆலயத்துல இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்கிறாயா. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. பேசுற தெய்வம் பேசுறேன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியாயா. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கட்ட உடைச்சாச்சு. புரிஞ்சுதா? நீ சொப்பனத்துல எல்லாம் வந்து சில குறிப்பெல்லாம் காமிக்கி அதை பத்தி உஷாரா புடிச்சுக்கோணும். அதே மாதிரி இந்த அமாவாசை வந்து ஆடி பூ பொறிச்சு சோறு சலகு பார்க்கறாயா. அப்பப்ப இதே மாதிரி வந்து நீ கையெழுந்திட்டு போ. நல்லா முடி கூட்டாச்சு புடிச்சுக்கோ. ஒண்ணு தலைதேச தண்ணி மாத்துக்கோ. போ வரம்போ சத்தமா பேசணும். ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார
தொழில் முறையும் சின்னாபின்னப்பட்டு நிற்குது, வருமான ரீதியாகவும் சின்னபின்னப்பட்டு நிற்குது. இது நல்லபடியா தொழில் நடத்தி எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிற்கிறியா? அரண்மனை ஒன்று வேணும்னு வந்து கேட்டு நிற்கிறேன். இல்லத்துக்கு கொஞ்சம் அவசரப்படாத தொழிலை நல்லபடியா நடத்தி கொடுத்தனாயா எல்லாரும் மங்கமலாம் என்ற ஓட்டை பாதுகாப்பு பண்ணி பாட்டியாத்தனை பேருக்கு இந்த அமாவாசையிலிருந்து முடிக்க முடியும். போதுமா? அது இருக்க இன்னொரு தொழிலுக்கு உத்தரவு போடுவேன். இதை விட்டுறாத, இன்னொரு வியாபார தொழில் கண்ணில் காமிப்பேன், அதையும் முடிச்சுக்கோ. சென்னை அடியா அங்கார கருப்பங்கோட்டையில இன்னைக்கு எல்லாமே ஏனா தானே நிக்கிறியே இல்லையா? காரியமும் இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி போய் இன்னைக்கு பட்டியில இன்னைக்கு என்ன பண்றது தெரியாம நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிற மரபெல்லாம் சொல்றது புரியுதா? இன்னைக்கு கேப்பார் பேச்சு கேட்டு நீ பட்டி அத்தனை இன்னைக்கு விண்ணாமப்பட்டு படிச்சப்பா. அது போக இன்னைக்கு வருமான ரீதியாம சிக்கல், உள்ள ரீதியாம சிக்கல், மொத்தத்துல இன்னைக்கு பட்டிக்குள்ளார அழுது குழம்பி 6 பிரிச்சு நீ மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். மீட்டு கொள்ளலாமா? இனிமேல் இந்த தப்பு இருக்கக்கூடாது. புரியுதா? பயப்பட வேண்டாம். அதாவது தங்கம் நங்கம் தான் அதை தகரமா போய் நிக்குது, மீட்டு போடலாம். போதுமா? ஐயா சென்னை ஒட்டி மகன் இந்த ஆங்கார கருப்பு போட்டிக்கு வரல அப்படின்னு இன்னைக்கு பட்டி அத்தனை நிக்கி அந்தரத்துல ஆடி இருக்குமா இல்லையா? பட்டியெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். கண்ணு மட்டும் கொஞ்சம் மூத்த கண்ணு கொஞ்சம் குறும்பு பண்ணுதுன்னு வந்து கவலைப்பட்டு நிக்கிற. அதெல்லாம் பயப்படாதேப்பா, கூட நட்டு தேடா முடியுது. புரிஞ்சா? இங்க வரல அப்படின்னா கம்பி என்ன வேண்டியது வந்துரு. அதெல்லாம் மீட்டு அவன் நல்ல பத்தி கொடுத்து இதே பட்டியல் எழுதி காமிக்கிறாயா? குறிப்பு என்ற திருவிழாக்குள்ள அவனை நல்லது பண்ணி நீ மனசில் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியுமா அத்தனையுமே நடத்தி கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. ஓ கூடவே வர முடிச்சுக்கோ. போ வரம்போ ஐயா. போன ஏட்டுல செத்து போய் வந்தானாயா செய்வன கட்டல இல்லையா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு, இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயாச்சு. நீ நல்லது பண்ண முடியாம என் பட்டியல உயிர் பிச்சை கேட்டு வந்து நினைச்சாயா? இன்னைக்கு உயிர் பிச்சை கொடுத்தாச்சு, கட்டை உடைச்சாச்சு. இனி ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்திற்கு நான் இருக்கிற எல்லாரும் பக்கம் இல்லாம கோட்டைக்கு பாதுகாப்பு தந்துருனாயா? அதே மாதிரி அத்தனை கட்டையுமே உடைச்சிட்ட. புரியுதா? அடியாங்கட்டு மட்டுமல்ல அத்தனை கட்டையுமே உடைச்சாச்சு. இந்த அமாவாசைக்குள்ள இன்னும் சில மாற்றம் எல்லாம் கொடுத்துருந்தாயி. இல்லிடத்தை மாத்துன்னு உத்தரவு கொடுத்துருக்கனாயா? இப்ப பார்த்த மனம் நல்ல மனம். ஓ பட்டியல போய் குடியேற வழிபாடு எல்லாரும் மங்கமெல்லாம் பேர் வாய் கொடுத்தனாயா? கொடுத்தாரு ஐயா. எத்தனை முயற்சி பண்ணாலும் கை கூட மாட்டேங்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி மனமால் நிக்கணும் அதே மாதிரி உள்ள அழுது பெய் சிரிச்சு நிக்கிறியா? காரியம் அத்தனை இன்னைக்கு ஏன்னா தொழில் முறையும் சரி இல்லத்திலும் சரி காரியம் அத்தனையும் இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்குது, நடக்காம நின்று போயிடுது. வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் கெண்டமாயி நிக்குது. சில சிக்கல் வெளியே சொல்ல முடியாது, மனசுல போட்டு வளர்ப்பிட்டு நிக்கிறேன். அது தாய் தாப்புமா முடிச்சு தரேன். பயப்பட வேண்டாம். நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்டேன். கட்டக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறீங்களா? தாயின் தாக்குமா இந்த கருப்பை நான் இருக்கிற தகுதிமான இல்ல எல்லாரும் பக்கமலாமன்ற கோட்டைக்கு பாதுகாப்பா வந்து நின்று தங்கத்தாயம் போட்டு தரனாய தங்க வளத்துல அந்த தரணும். புரியுதா? மரமே கூட வர்ற முடிச்சும் கொடுத்தாரு. போதுமா? பெங்களூர் குடும்பத்திற்கு அத்தனை சிக்கலை வீட்டு கொடுத்துட்டேன். உனக்கு மட்டும் ஒரு தொழில் அமையணுமா? உனக்கு பயப்பட வேண்டாம். அரமண தொழிலே அமைச்சு கொடுத்துறனாயா? முயற்சியை மட்டும் பண்ணு. என்ற திருவிழாக்குள்ளாரிய குறிப்பு தைமூலத்துக்குள்ளாரிய ஒரு உத்தரவு போடுறனாயா? அரண்மனையில் உட்கார வச்சிடறேன். என்ற கோட்டை கொத்தளமாகிற மாதிரி உன்ற கோட்டையும் கொத்தளமாக்கி காமிக்கிறேன். சில தேவையில்லாத போட்டு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டேன். குழப்பம் நான் சொல்ல மாட்டேன். நீயா கூப்பிட்டு புரியுதா? குழப்ப பாரு மக்கள். என்ன தாயே என்னை பேசிட்டே இருக்கிறியா? என்னை பேசிட்டே இருக்கிற பெங்களூர்ல உட்காந்து புரியுதா? எல்லாத்துக்குமே அப்ப நல்லது பண்றாரு. எனக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை போடுற அப்படி. அதே மாதிரி பூ வாங்குறதுக்கு காசு இல்லாம நின்னாலே அந்த நேரத்தில் பட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் கொடுக்க தெரியுது, மற்றபடி வருமானம் கொடுக்க தெரியாது அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறியா? நீ உரிமை இருக்கிறாயா? அதெல்லாம் கேட்கணும். புரியுதா? ஏன் தாயி 3.25 நாளிகையில அண்டத்தையே அளக்கிறவன் இந்த கருப்பு. நான் கொஞ்சம் தவறு பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா காரணம் வேற. புரிஞ்சுட்டியா தாயி? உன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறனாயா? இதுக்கெல்லாம் வட்டி முதமும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு கம்முனு. புரியுதா? அதை தீர்க்கிற போது அந்த நேரங்காலம் வரும் போது வட்டி முதல்மா தூக்கி கையில் கொடுப்போம். அப்ப உன்னை சுமக்க முடியாது. புரியுதா? அப்ப அந்த அதிசயத்தை காமிக்கிறனாயா செல்வாக்க சொல்றேன். புரியுதா? பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு உத்தியோகம் போன நல்லபடியா அமைச்சு கொடுத்தனாயா? காரியம் கொஞ்சம் பொருள் கங்கன காரியம் கொஞ்சம் பொருள் தேச காமிச்சாலும் முறை தெளிவா கவலைப்படாத. அதே மாதிரி இப்ப கொஞ்சம் ரொம்ப சிரமத்தை வைக்கிற அந்த சிரமத்தை மாற்ற போ.
நீ வந்து இப்ப கையெழுந்தீங்களா போ மாற்றத்துக்கு கொடுக்குறேன் அள்ளியும் படி அவங்க போட்டேன் போ வரம்போ போ கூட வரம்போ தாயி வியாபாரம் போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் தாமசமா நிக்குது அதுக்கு நல்ல வழி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் எல்லாம் போட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயா அதனால சிலதெல்லாம் தடையை போட்டு வச்சுக்கிறாங்க தடையை விட்டு தங்கு தடையெல்லாம் மீட்டு அந்த தொழில் அங்க செய்கிற இடத்துலயுமே நீங்க ஆள் பத்தாக்குற இல்லையா இன்னைக்கு தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து போச்சு சொமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியல எண்ணி 72 மணி நேரத்துல மாற்றம் கொடுக்கறாயா இந்த அமாவாசைக்குள்ள அண்டத்தையே மாத்தி அமாவாசையிலிருந்து ஆடி பூ போச்சு சோறு செலவு மாற்றலாம் அது போக நைய நினைச்சு சில குழப்பத்தான் போட்டு நிக்கிறேன் தாய் தாப்புமா நான் தான் கூட இருக்குன்னு கூடவே கொண்டாடி போடலாம் இது சத்திய வாக்கு ஐயா என்னடா வியாபாரம் பத்தல வருமானம் பத்தல குடும்ப ரீதியாவுமே சில குழப்பம் இது கூட கூட கேட்டு நிக்கிறியா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தாய் தகப்பனமா நான் இருக்கிறேன் அமாவாசைக்குள்ள உத்தரவு பண்ண 3 நாளுக்கு அப்புறம் சில உத்தரவு போடுவேன் அந்த உத்தரவு கூடி ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து இதே பட்டியல் காமிக்கிறனாயா ஓ 72 மணி நேரத்தில் ஆரம்பிக்கிறேன் போதுமா ஓ முடிச்சுட்டாங்கோ எத்தனை முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சி தங்கு தடையா நிக்குது நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி நீங்க தீராத குறையோட வந்து நிக்கிறியா ஐயா இல்லையா தாயி போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல இந்த குறையை தீர்த்து எனக்கு வெறி கொடு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு மரபெல்லாம் பேசிட்டு வர புரிஞ்சுதா வெறி கொள்ளமாயா அள்ளிப்படி அளந்து அம்பாரம் போட்டு உன்ற குறையும் தீர்த்து கொடுத்துறனாயா இது சத்திய வாக்கு இதனால எல்லா பக்கம் தலைமுடிச்சு நிக்கிறேன்னு பாக்குறியா தாயி வர கொடுக்கறனாயா பயப்பட வேண்டாம் அது போக வருமான ரீதியாகவும் இன்னைக்கு சிக்கலா நிக்குது உள்ளத்துல அதுல ஒரு சிக்கல் நிக்குது அந்த சிக்கலுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறேன் ஆடி பூ பொறுத்து சோறு செலவு புரிஞ்சுதா தாயி அதெல்லாம் எந்த விதத்திலும் சிக்கல் எல்லாம் உன்னை காப்பாற்றி கொண்டு வர வேண்டியது எவ்வளவு போதுமா 13 நாளுக்குள்ளார உத்தரவு போடுறப்பா இந்த அடியா போக்குவரத்துல வச்சுக்கோ சொன்னது புரிஞ்சுதா போறப்பா கை நழுவி போகுதே தாயி பாத்தீங்களா உங்க இல்ல இந்த மாதிரி தான் நிக்கிறாயா என்ன எடுத்த கை கூடாது கையில பிடிக்கிறது அத்தனை விண்ணப்பட்டு ஓடுது பாரு வட்டி இருள் வங்கி செல்வாக்கு வங்கி முடங்கி இன்னைக்கு தங்கமும் தருமாறி இன்னைக்கு என்ன பண்றது எழுது பண்ண தெரியாம மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம போட்டி வெறும்பட்டியா நிக்கிறப்பா இல்லையா ஆலாம்பரம் மாட்ட தலைஞ்சிருந்து இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குது இது எல்லாம் மீட்டு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா தாயி இன்னைக்கு முடக்கி வச்சிருக்காங்க ஐயா முடக்கத்தை மீட்கல தகுதி மனித புரிஞ்சுதா அது போக சிலது வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறீங்க அத்தனைக்கு தாயின் தப்புமா நான் இருக்கிற தகுதி மனித புரிஞ்சுதா உன்னை காப்பாத்தி வாழ வச்சு தர வேண்டிய முன்னாடி சத்தியமா புரிஞ்சுதா தாயி நீங்க நிக்காம மரமெல்லாம் சொல்லிட்டேன் புரிஞ்சுதா போக்குவரத்துல வச்சுக்கா போகிறோம் அப்படியே